ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 9வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனும் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மொழிபெயர் பொருளுரை யாரோ ஒருத்தர் படிங்க. நான் படிக்கிறேன் மாச்சத்தை. படிங்க மத்தாச்சி நான் படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவிற்கு ஜெய். எஸ் படிங்க. மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். பொருளுரை: மனிதரை போல தோற்றமளித்தாலும் பரம புருஷ பகவான் சாதாரண மனிதரல்ல என்பது இவ் அத்தியாயத்தின் முந்தைய ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களின் மூலம் தெளிவாக்கப்பட்டது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை நடத்தும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதராக இருக்க முடியாது. இருந்தும் கிருஷ்ணர் ஒரு பலம் பொருந்திய மனிதரே. மனிதர்களுக்கு மேலானவர் அல்ல என்று கருதும் மூடர்கள் பலர் ஈஸ்வர பரம கிருஷ்ணா அவரே ஆதி புருஷர், அவரே முழுமுதற் கடவுள். ஈஸ்வரர்கள் ஆளுநர்கள் பலர் உள்ளனர். ஒருவரை விட மற்றவர் சிறந்தவராக உள்ளனர். ஜட உலகின் சாதாரண நிர்வாகத்தில் நாம் ஓர் அலுவலரை காண்கிறோம். அவருக்கு மேல் காரியதரிசி, அவருக்கு மேல் மந்திரி, அவருக்கு மேல் பிரதமர் என இருக்கின்றனர். அவர்களில் ஒவ்வொருவரும் ஆள்பவர்களே. இருப்பினும் ஒருவர் மற்றவரால் ஆளப்படுகிறார். கிருஷ்ணரே பரம ஆளுநர் என்று பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் ஆளுநர்கள் பலர் உள்ளனர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் கிருஷ்ணரே பரம ஆளுநர். ஈஸ்வர பரம கிருஷ்ணா. அவரது உடல் ஜட கலப்பற்ற சச்சினானந்தமாகும். முந்தைய ஸ்லோகங்களில் கூறப்பட்ட அற்புதமான செயல்களை ஜட உடல்கள் செய்ய முடியாது. கடவுளின் உடல் நித்தியமானது, ஆனந்தமானது மற்றும் அறிவு நிறைந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதரல்ல என்ற போதிலும் மூடர்கள் அவரை ஏளனம் செய்து சாதாரண மனிதராக கருதுகின்றனர். அவரது உடல் இங்கு மானுஷ்யம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு மனிதரை போல, அர்ஜுனின் நண்பரை போல, குருஷேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்டுள்ள ஓர் அரசியல்வாதியை போல செயல்படுகிறார். பல விதங்களில் அவர் ஒரு சாதாரண மனிதரை போல செயல்படுகிறார். ஆனால் உண்மையில் அவரது உடல் சச்சினானந்த விக்கிரக, நித்தியமான ஆனந்தமும் அறிவும் பூர்ணமாக உடையதாகும். வேத மொழியிலும் இஃது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சச்சினானந்த ரூபாய கிருஷ்ணாய, நித்தியமான அறிவுடன் ஆனந்த ரூபமாக விளங்கும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வந்தனைகள். கோபால தாபனி உபனிஷத் வேத மொழியில் மற்றும் பல வர்ணனைகளும் உள்ளன. தம் ஏகம் கோவிந்தம், புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பமளிக்கும் கோவிந்தர் நீரே. சச்சி ஆனந்த விக்கிரகம். மேலும் உமது உடல் திவ்யமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, பூரண அறிவுடையது. கோபால தாபானி உபனிஷத் ஹரே கிருஷ்ணா. 1.35. எஸ் மாதாஜி, கொஞ்சம் இங்க நிறுத்துங்க, அப்புறம் மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த விளக்கம் சொல்லிடுறேன், அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மாதாஜி. வந்து நாம போன ஸ்லோகால எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மயா தியக்ஷேன பிரகிருதி சூயதே சசராசரம் கேத்து நாணயன கவுந்தேய ஜெகத் விபரி வர்த்ததே. அதாவது என்னுடைய கண் பார்வையில தான் இந்த ஜட இருக்க ஃபுல்லா செயல்பட்டு இருக்குது. அசையறது அசையாது எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ என்னுடைய ஆணைப்படிதான் திருப்பி திருப்பி படைக்கப்பட்டு அழிக்கப்படுது. பகவான் கிளீனா டிக்ளேர் பண்றார். சோ இந்த 9வது அத்தியாயம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம இது பாக்குறோம் இல்லைங்களா? பகவான் எப்படி நான் இந்த உலகத்துல இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா? எப்படி எல்லா இடத்துலயும் இருக்காரு ஆனா இல்ல அப்படிங்கறது பார்த்தோம். அவர் எல்லாமே படைக்கிறாரு ஆனா நடுநிலையில இருக்கிறாரு. ஒரு நீதிபதி எப்படி நடுநிலையில இருக்கிறாரோ அதே மாதிரி பகவான் எல்லாத்தையும் படைச்சாலும் அது எது மேலையும் பற்று இல்லாம நடுநிலையில இருக்காருன்னு பார்த்தோம். இதுல கடைசி நம்ம போன ஸ்லோகால பார்த்தோம், டைரக்டாவே டிக்ளரேஷன் கொடுத்தாரு, இந்த ஜட இயற்கை ஃபுல்லாவே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு.
அது வந்து என்னை மீறி அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலி பாகவத்துல உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஜெயா விஜயா பாஸ்ட் டைம் தெரியும் இல்லைங்களா? 4 குமாரர்கள் வந்து வைகுந்தம் வருவாங்க. எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாஸ்ட் டைமு? சொல்லிருக்கீங்க மேடம். துவாரபாலகர்கள் தானே மாதாஜி? அவங்க என்ன நடக்கும் சொல்லுங்க? 4 குமாரர்கள் பிரம்மாவோட 4 குமாரர்கள் வந்து வைகுந்தா வராங்க. அவருக்கு வந்து அவங்க 4 குமாரர்களும் உள்ள போய் பகவானை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க அனுப்ப மாட்டாங்க. உள்ள போக கூடாதுன்னு அனுப்ப சொல்லுவாங்க. மாட்டாங்க. எஸ். ஜெயா, விஜயா வந்து உள்ள அனுப்ப மாட்டாங்க. அப்ப அந்த 4 குமாரர்கள் என்ன பண்ணுவாங்க? சாபம் கொடுத்துருவாங்க. சாபம் குடுப்பாங்க. என்னன்னு சாபம் குடுக்குறாங்க? பூமியில போய் நீங்க இல்லைங்களா? எஸ். பூமியில நீங்க போய் நீங்க வந்து இந்த இடத்துக்கு தகுதியானவங்க கிடையாது. சோ இந்த குணம் இருக்கிற நீங்க பூமியில போய் போறங்கன்னு சொல்லி சாபம் குடுப்பாங்க. அப்போ பகவான் அங்க வந்து மறுபடியும் வருவாரு. வந்துட்டு இவங்கள வந்து பிரைஸ் பண்ணுவாரு. இந்த 4 குமாரர்கள வந்து ரொம்ப புகழ்வாரு. நீங்கலாம் பிராமணர்கள். உங்கள உங்கள வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். அப்படிலாம் ரொம்ப புகழ்ந்துட்டு என்ன சொல்வாருன்னா ஒரு பஞ்ச் வைப்பாரு. நீங்க சாபம் குடுக்கணும்னா கூட நான் பெர்மிஷன் குடுத்தாதான் நீங்க சாபம் குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லுவாரு. புரியுதுங்களா? நீங்க சாபம் குடுக்கணும்னா கூட நான் பெர்மிஷன் குடுத்த என்னோட அனுமதி இருந்தாதான் நீங்க அந்த சாபமே குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி பகவானோட அனுமதி இல்லாம என்ன நடக்காது? ஒரு அணு கூட அசையாது. உண்மை அது. சத்தியம். பகவானோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. இத புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை. சோ பகவானே இங்க நொந்து போய் சொல்றாரு பாருங்க. அவஜானந்தி மா மூடா. மனித உறவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். எல்லாரும் கிருஷ்ணா இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா கடவுள் இல்ல. அவர் ஒரு அற்புதமான ஒரு சித்தர். அவர் ஒரு ராஜா, ஒரு புருஷன், மகா புருஷர். இப்படி எல்லாம் பேசிட்டு சுத்துறாங்க இன்னுமே. அவங்களால வந்து கிருஷ்ணாவை கடவுள்னு ஏத்துக்க முடியல. அந்த மனித உருவுல அவர் வர்றதுனால அவரை வந்து ஏளனம் செய்யறாங்கன்னு பகவானே சொல்றாரு. சோ எனது பரம இயற்கை, அதாவது நானே எல்லாத்துக்கும் உன்னத உரிமையாளன்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அன்னைக்கூட நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதாவது அந்த எல்லா மகாபாரத டைம்லயுமே எல்லாருக்கும் கிருஷ்ணா காடுன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிருஷ்ணா தான் பகவான் தெரிஞ்சது. எல்லாருக்குள்ள அவர் வந்து பகவான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா பகவான் வந்து தன்னை மறைச்சுக்கிறார் இல்லைங்களா? எதை வச்சு மறைச்சுக்கிறாருன்னு பார்த்தோம். 7ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோமே. யோக மாயா. மாயா. யோக மாயா தன்னோட அந்தரங்க சக்தி யோக மாயா யூஸ் பண்ணி தன்னை மறைச்சுக்கிறார். நான் எதுக்காக எல்லாத்தையும் என்னை வெளிப்படுத்திக்கணும் அர்ஜுனா? என்னை பிடிக்காதுங்கிறவனுக்கு நான் ஏன் என்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. யார் ஒருத்தர் உண்மையாவே கிருஷ்ணா வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் தன்னையவே வெளிப்படுத்திக்கிறார். அவரா வெளிப்படுத்தினாதான் அவரை பார்க்க முடியும். அவரோட பெர்மிஷன் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பவர் வந்து ரொம்ப 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 கம்மி. நமக்கு அது புரியறது இல்ல. நாம இந்த பௌதீகமா சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல நடந்த உடனே எல்லாமே என்னோட கண்ட்ரோல் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னா அதுவும் கூட பகவான் சாங்ஷன் பண்ணாதான் நடக்கும். நீங்க ஒருத்தரை கொலை பண்றீங்கன்னா கூட அதுக்கு கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாதான் நடக்கும். பச்சையா சொல்லணும்னா எதுவுமே பகவான் சாங்ஷன் பண்ணாம நடக்காது. உங்களுடைய கர்மா நீங்க கொலை பண்ணணும்னு இருக்கும். அந்த இன்னொருத்தரோட கர்மா கொல்ல பண்ணணும்னு இருக்கும். சோ அப்பதான் அந்த சாங்ஷன் நடக்கும். சாங்ஷன் மட்டும்தான் பண்ணுவாரு. அதனுடைய பின் விளைவெல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஆனா கிருஷ்ணா தானே சாங்ஷன் பண்ணாரு. அவர்லாம் ஒரு கடவுளா? அவர் எப்படி ஒரு கொலையை சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னா நீ விருப்பப்பட்ட. உன்னுடைய கர்மா அப்படி இருக்கு. நீ விருப்பப்பட்ட. கொல்லப்படணும்னு அவனுக்கு கர்மா இருக்கு. சோ பகவான் இந்த கர்மால தலையிடவே மாட்டார். ஏன்னா அவரு போய் ஒருத்தரோட கர்மால கை வச்சாருன்னா ஹோல் வேர்ல்டு கொலாப்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிரும். அதோட வேலை கரெக்டா பண்ணிட்டே இருந்தாதான் முழு உலகமும் ஒழுங்கா வேலை பார்க்கும். சோ பகவான் அந்த விஷயத்துல தலையிடவே மாட்டார். ஆனா அவருடைய சாங்ஷன் இருந்தாதான் எதுவுமே நடக்கும். சோ அவர்தான் பரம ஆளுநர். அதனாலதான் பிரபுபாத்துங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆளுநர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களை தடுக்கிறது யாரு?
பியூன் பியூன் So, இல்லைங்களா? security, watchman. பசு கடவுள் பியூனுங்க. ஆமா. தாண்டணும், பியூனை தாண்டணும். அடுத்தடுத்த ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்களை எல்லாம் திருப்திப்படுத்தி நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்க போறீங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு மேல் ஆபீசர் வரையும் திருப்திப்படுத்தினாதான் வாங்க முடியும் இல்லைங்களா? கண்டிப்பா. சாங்ஷன், அவங்க எல்லாரும் சாங்ஷன் பண்ணிட்டே வருவாங்க. சோ அவங்களும் ஒரு விதத்துல ஆளுநர்கள் தான். ஆனால் பரம ஆளுநர், எல்லாத்துக்கும் சுப்ரீம் ஆளுநர் யாரு அப்படின்னா, நீங்க கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா அங்க சுப்ரீம் யாரு? Collector. இல்லைங்களா? அது மாதிரி இந்த பௌதீக உலகத்துல நிறைய ஆளுநர்கள் இருக்கிறாங்க. ஆனா சுப்ரீம் ஆளுநர் யாருன்னா கிருஷ்ணா தான். எஸ். சோ பிரம்ம சமீதியில இருந்து பிரபுபாத் கோட் பண்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அனாதிர் ஆதிர், அனாதினா எல்லாருக்கும் முன்னாடி, ஆதி ஃபர்ஸ்ட், சர்வ அனாதிர் ஆதிர் கோவிந்த. கோவிந்த யாரு? Krishna. கோவிந்தங்கிற பேர் வேற யாருக்காவது பொருந்துமா? கோவிந்தன் புலன்களுக்கு அதிபதி, பசுக்களுக்கு அதிபதி, ரெண்டு மீனிங் வரும். சோ அந்த கோவிந்தன் தான் சர்வ காரண காரணம். பிரம்மா சொல்றாரு, நம்மள படைச்ச படைப்பு கடவுள் பிரம்மா சொல்றாரு, சர்வ காரண காரணம் யாரு அப்படின்னா கிருஷ்ணாதான். சோ அவர் சச்சிதானந்த விக்கிரக. அவருடைய உடல் நம்ம உடல் மாதிரி பௌதிக உடல் கிடையாது. நம்மளுடைய இந்த உடல், நீங்க பாக்குற இந்த ஸ்தூல உடல் எதனால ஆனது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள். சோ ஜட இயற்கையுடைய படைப்பு தான் நாம இல்லைங்களா? இந்த பௌதீக உடல். இந்த பௌதீக உடல் யாரோட படைப்பு? ஜட இயற்கையினுடைய படைப்பு, இயற்கையினுடைய படைப்பு. சோ இப்ப நம்ம எப்பவுமே சொல்ற எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு அரிசி மூட்டை இருக்கு, அங்க போய் தேள் வந்து முட்டையிடுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் அரிசி ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள இருந்து தேள் கொஞ்சம் வெளியே வரும். அப்ப அந்த தேள் குஞ்சுக்கு காரணம் அரிசியா? இதே எக்ஸாம்பிள் பிரபுபாதர் 14வது அத்தியாயத்துல கொடுத்திருப்பார். சோ அது மாதிரி இந்த ஜட இயற்கை வந்து நம்மள வந்து உருவாக்குது. ஆனா அந்த விதையளிக்கும் தந்தை யாரு? கிருஷ்ணா. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய 9 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறா. ஆனா அந்த குழந்தையினால தனியா, அந்த தாயினால தனியா அந்த குழந்தைய வந்து உருவாக்க முடியுமா? விதை அளிக்கிறது யாரு? தந்தை. எஸ். அது மாதிரி ஜட இயற்கை வந்து தாய், விதை அளிப்பது தந்தை கிருஷ்ணா. சோ பகவான் வந்து தன்னுடைய கண் பார்வை மூலம் நம்மள உள்ள வச்சாதான் நாம வந்து இந்த ஜட இயற்கையில இருந்து நம்ம உருவாகி வருவோம். ஜட இயற்கை நம்மளுக்கு இந்த மேல இந்த ஸ்தூல உடலை தான் கொடுக்குது. உள்ள இருக்கிற ஆத்மா வந்து நம்ம பகவான் டைரக்டா வரோம். அதனாலதான் நம்மளுக்கு அழிவு இல்லை, எட்டர்னல் நித்தியமானவங்க நாம. ஏன் அப்படின்னா கிருஷ்ணாட்ட இருந்து டைரக்டா வரும். இந்த ஸ்தூல உடல் பௌதிக இயற்கை கொடுக்குது, அதனால இந்த இயற்கையிலேயே அது வந்து கரைஞ்சு காணாம போயிருது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா கிருஷ்ணாவின் பின்ன பகுதி, அதனாலதான் ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. சோ நமக்கே அழிவு இல்லை. அப்ப நம்மள படைச்ச கடவுளுக்கு அழிவு இருக்கா? இல்ல. அவருடைய உடல் வந்து சச்சிதானந்த விக்கிரகம், எப்பவுமே நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவு நிரம்பியது பகவானுடைய உடல். அவருடைய உடல் அவர் மாத்துறதே இல்லை. நாம நிறைய பௌதிக உடல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த பௌதிக இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கோடி உடல் பெற்று வந்துட்டோம். இப்போ ஒரு மனித பிறவியில இருக்கோம். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஜென்மம் எடுத்திருக்கோம் நாம. அப்ப நிறைய உடல் மாத்தணும். ஆனா பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய உடல் சச்சிதானந்த விக்கிரகம். அவரு உடல் மாத்துறது இல்ல. அவர் பன்றியா வந்தாலுமே அந்த ரூபம் ஏதோ ஒரு இடத்துல நித்தியமா இருக்கும். வராகர் வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல அந்த பாஸ்ட் டைம் நித்தியமா பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த உடலுக்கும் அழிவில்லை. மச்ச அவதாரமா வந்தாலும் அந்த மச்ச அவதாரம் இந்நேரம் ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல பாஸ்ட் டைம் பண்ணிட்டு இருப்பார். அந்த பகவான் எடுக்கக்கூடிய எந்த அவதாரத்துக்கும் அழிவு கிடையாது. எல்லாமே சச்சிதானந்த விக்கிரகா. இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? யாருக்காவது ஏதோ டவுட் இதுல? சோ அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு,
அவரு பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியுது. மானுஷிம் தனும் ஆஷ்ரிதம். ஆனா ஏன் அப்படின்னா குருஷேத்திர போர்க்களத்துல பாத்தீங்கன்னா அவரு எல்லார மாதிரியும் இருக்காரு. பாத்தீங்கன்னா ராஜசூய யக்ஞம் அப்போ கிருஷ்ணா போய் சர்வீஸ் கேட்பார் யுதிஷ்டிரா, எனக்கு ஏதாவது சர்வீஸ் கொடு அப்படின்னு. யுதிஷ்டிரா வந்து, ஐயோ கிருஷ்ணா நீங்க சர்வீஸ் பண்றதா, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டோம் கிருஷ்ணா, எதுவும் இல்ல ஊ அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பீமா தலைதெறிக்க ஓடி வருவார். என்னன்னு கேட்டா கிருஷ்ணா வந்து வர்றவங்களோட செருப்பு வாங்கி வாங்கி கழட்டி வைக்கிறாராம். வாங்கி வாங்கி அத வந்து அந்த அந்த சர்வீஸ் எடுத்துக்கிறாராம். இவங்க எல்லாம் அலறிட்டு ஓடுவாங்க. சோ அவரு சொல்றாரு, பிராமணாஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு பாத பூஜை பண்ண எனக்கு நல்லதானே அப்படிப்பாரு கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாரு கிருஷ்ணா, சேட்டை வேலையெல்லாம். சோ அவர் பார்த்தா மனுஷன் மாதிரியே தெரியுது. போய் சின்ன குழந்தையா இருக்க என்ன திருடுறாரு, எல்லா சேட்டை வேலையும் பண்றாரு. கோபிஸ் Dress திருடி வைக்கிறாரு. போய் ஒவ்வொரு கோபிட்டையும் போய் வம்பு இழுக்கிறாரு. பார்த்தா மனுஷன் மாதிரியே இருக்காரு. ஆனா அவர் மனுஷனா அவரு ஒவ்வொரு இடத்துலயும் தன்னை நிரூபிக்கிறார் இல்லையா கடவுள்னு. பிறந்த குழந்தை எங்கேயாவது வந்து ஒரு அரக்கிய கொல்ல முடியுமா சொல்லுங்க? எங்கேயாவது பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிறந்த குழந்தை, அப்புறம் 2 மாச குழந்தை, 3 மாச குழந்தையில இருந்து அத்தனை அரக்கர்களை அவர் கொல்றாரு. கோவர்த்தனகிரி அசால்ட்டா ஒரு நாய் கொடையாட்டு மேல தூக்குறாரு. எல்லாமே பண்ணி காமிக்கிறாரு. எதுக்குன்னா இவரை நாம அந்த மாதிரி அசால்ட்டா சொல்லிடக்கூடாது, இவர் என்ன மனுஷன் தானே அப்படின்னு நம்ம ஏளனம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகதான் பகவான் இது எல்லாமே பண்றாரு. ஆக்சுவலா விஸ்வரூபம் எடுக்கிறதும் அதுக்காக தான், நமக்காக தான். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்படி வேணாலும் தன்னை காட்சி கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது அந்த விஸ்வரூபம் கொடுக்கிறாரு. சோ அதையும் கூட புரிஞ்சுக்காம அவரை வந்து சில பேர் ஏளனம் பண்றாங்கன்னு கிருஷ்ணாவே இங்க சொல்றாரு. அதுக்குதான் பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு வேதங்கள்ல இருந்து பாருங்களேன், கோபாலதாபனி உபனிஷத்து எக்ஸாம்பிள் எடுத்து எடுத்து கொடுக்கிறாரு கிருஷ்ணா பத்தி. அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறது அந்த கோபாலதாபனி உபனிஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ் மாதாஜி, அடுத்த ஸ்டான்ஸா படிங்க மாதாஜி, லலிதா மாதாஜி. பகவான் கிருஷ்ணரின் திருமேனியானது பூரண ஆனந்தம், அறிவு முதலிய திவ்ய குணங்களுடன் உள்ள போதிலும் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் கருத்துரையாளர்களும் பெயரளவு அறிஞர்களும் கிருஷ்ணரை சாதாரண மனிதராக ஏளனம் செய்கின்றனர். தனது முற்கால நற்செயல்களின் விளைவுகளால் அறிஞன் ஒருவன் அறிவுடைய மனிதனாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கருத்து அவனது அறிவு பற்றாக்குறையை காட்டுகின்றது. எனவே அத்தகையவன் மூடன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனெனில் முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவர். பரம புருஷரின் ரகசியமான செயல்களையும் அவரது பல்வேறு சக்திகளையும் அறியாத முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவர். அவரது உடல் பூரண அறிவும் ஆனந்தமும் நிரம்பியது என்பதையும், இருப்பவை அனைத்திற்கும் அவரே உரிமையாளர் என்பதையும், அவரால் எவருக்கும் முக்தி கொடுக்க முடியும் என்பதையும் அவர்கள் அறியார்கள். கிருஷ்ணர் பற்பல திவ்யமான குணங்களின் பொக்கிஷம் என்பதை அறியாததால் அவர்கள் அவரை இழிந்துரைக்கின்றனர். பரமபுருஷ பகவான் இந்த ஜட உலகில் தோன்றுவது அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றமே என்பதையும் அவர்கள் அறியார்கள். அவர் இந்த ஜட சக்தியின் எஜமானர். ஜட சக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது தனது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், தன்னிடம் சரணடையும் எவரையும் அந்த ஜட சக்தியின் பிடியிலிருந்து தன்னால் விடுவிக்க முடியும் என்றும் கிருஷ்ணர் அறிவிப்பதை நாம் பல்வேறு இடங்களில் விளக்கியுள்ளோம். மமமாய துரத்யாய, கிருஷ்ணரிடம் சரணடையும் ஆத்மாவினால் ஜட சக்தியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்றால், இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரமபுருஷர் எவ்வாறு நம்மை போன்ற ஜட உடலை உடையவராக இருக்க முடியும்? எனவே கிருஷ்ணரை பற்றிய அத்தகைய கருத்து முழு முட்டாள்தனமாகும். சாதாரண மனிதரை போல தோன்றும் முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகச்சிறிய அணுவிலிருந்து மிகவும் பிரம்மாண்டமான விராட தோற்றம் வரை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதை மூடர்களால் சிந்திக்க இயலாது. மிக பெரியதும் மிக நுண்ணியதும் அவர்களது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாகும். எனவே மனிதரை போன்ற ஒரு உருவம் அளவற்றதையும் நுண்ணியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்துவதை அவர்களால் கற்பனை செய்யவும் முடியாது. எல்லையற்றதையும் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் எல்லாவற்றையும் அவர் ஆள்பவராயிருந்தாலும் இந்த தோற்றங்களிலிருந்து அவர் விலகியுள்ளார். மிக பெரியதையும்
மிகச் சிறியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்தும் போதிலும் அவர் அவற்றிலிருந்து விலகியிருக்க முடியும். இதுவே அவருடைய திவ்யமான அசிந்திய சக்தி, யோகம், ஐஸ்வர்யம் எனப்படுகிறது. மனிதனைப் போல தோற்றமளிக்கும் கிருஷ்ணரால் எவ்வாறு மிக பெரியதையும் மிகச் சிறியதையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மூடர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இருப்பினும் கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்பதை அறிந்த தூய பக்தர்கள் இதை ஏற்கின்றனர். அவரே பகவான் என்பதால் தூய பக்தர்கள் அவரிடம் முழுமையாக சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கொஞ்சம் நிறுத்துங்க, 2 ஸ்டான்ஸா பார்த்துட்டு போயிடுறேன். சோ பாருங்களேன், கடவுள் வந்து தன்னைய பத்தி நான் தான் கடவுள்னு சொல்றாரு, நான் தான் இப்படி எல்லாம் உலகத்தை எல்லாம் உருவாக்கிருக்க எல்லாமே சொல்றாரு. ஆனாலும் நம்ப முடியல. இது ஏன் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? இது வந்து பகவான் புட்டு புட்டு வைக்கிறாரு பகவத்கீதையில. அப்புறமும் ஏன் மனிதர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏங்க மத்த சொல்லுங்களேன், ஏதோ ஒரு ரீசன் சொல்லுங்களேன். கிருஷ்ணா வந்து தன்னை கடவுள்னு இப்ப சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. இந்த 9ஆம் அத்தியாயத்துல மாதாஜி அவரு மனுஷ உருவத்துல இருந்ததுனாலதான் நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால நம்ப முடியல அப்படிங்களா? ஓகே, அது ஒரு பாயிண்ட். கரெக்ட். அப்புறம் அவரை கடவுள்னே ஏத்துக்கல, அதனாலதான் ஏத்துக்கவே இல்ல இன்னும். அதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிதான் எனக்கு தோணுது மாதாஜி. இல்ல சாதாரண மாதாஜி, ஆளு. இப்போ அம்மன், லார்ட் சிவா இப்படி எல்லாரையும் வர்ஷிப் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணா தான் கடவுள் பகவத்கீதையில சொல்லியிருக்காருன்னு சொன்னா சண்டைக்கு வராங்களே, இல்லைங்களா? அதான் பகவத்கீதையில தானே சொல்லியிருக்காங்க. அதுல சொன்னவங்க எழுதி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க மாதாஜி. நானும் சொல்லியிருக்கேன், பகவத்கீதை பகவானே சொன்னது நான் சொல்றேன், அதனால யாரும் எழுதுனது கிடையாது, கற்பனை இல்லாதுன்னு எடுத்துக்கிறது. அது யாரோ எழுதி வச்சது தானே, அவங்க இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? எஸ், நீங்க 2 பேரும் சொன்னதும் கரெக்டான பாயிண்ட் தான். சோ பகவான் தன்னை டிக்ளரே பண்ணாலும் இந்த பிரபுபாதிக்கு ஒரு பஞ்ச் வச்சிருக்காரு பாருங்களேன். ஒருத்தனுக்கு வந்து தன்னோட முற்கால நற்செயல்களின் விளைவுகளால் அறிஞன் ஒருவன் அறிவுடைய மனிதனாக பிறந்திருக்கலாம். சோ இந்த அறிவை வச்சு நீ ஒண்ணும் பீத்திக்க தேவையில்லை. ஏதோ போன ஜென்மத்துல ஒரு புண்ணியம் பண்ணிருக்க, அதனால உனக்கு இந்த ஜென்மத்துல கொஞ்சம் அறிவு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த அறிவை யூஸ் பண்ணி உன்னால கிருஷ்ணா தான் கடவுள் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நீ முட்டாள். உன்னோட அறிவு எல்லாமே டோட்டல் வேஸ்ட், இல்லைங்களா? அறிவாளி ஆயிடும். நீ கடவுள் யாருன்னே தெரியல, கடவுளுக்கும் உனக்கும் நீ யாரு, கடவுள் யாரு, உனக்கும் அவருக்கு என்ன தொடர்பு, இதுவே உனக்கு தெரியல அப்படின்னா நீ மிகப்பெரிய அறிவாளியா இருந்து என்ன பயன் சொல்லுங்க? ஏதோ பிரயோஜனம் இருக்கா? நீ உனக்கு வந்து இந்த பௌதீக உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கலாம், அதுலயும் எல்லாமே தெரியுமான்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட் நீ வந்து உனக்கு அறிவு இருக்கலாம், இல்லைங்களா? இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்காரு, அவருக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லயும் நாலேஜ் இருக்குமா? அவருக்கு அவரோட ஃபீல்டு தான் இருக்கும். அத மட்டும் தானே தெரிஞ்சிருக்கும். அதுதான். சாம்பார் வைக்க தெரியுமா விஞ்ஞானிக்கு? தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், இல்லையா மாதாஜி? சாந்தி மாதாஜி பெருமையா சொல்லிடலாம், இல்லைங்களா? ஆமாங்க மாதாஜி. நமக்கு வைக்க தெரிஞ்ச சாம்பார் அவருக்கு வைக்க தெரியாது. அவர் விஞ்ஞானியா இருக்கலாம், என்ன பிரயோஜனம்? எஸ், நான் இந்த பௌதீக உலகத்துல அறிவு இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட்ல அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி இருக்கலாம். அதுக்கும் காரணம் வந்து அவங்க முற்பிறவியில் செய்த சில நற்செயல்கள், அதுதான் காரணம். இது எல்லாம் வச்சு பகவான் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த அறிவு வேஸ்ட், அவன் முட்டாள். சோ பகவத்கீதைக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் கருத்துரை கொடுத்திருக்கிறாங்க, இது வந்து ஒரு முட்டாள்தனமானது சொல்லு. சோ அத பிரபுபாது கொடுக்கிறாரு. சோ பகவான் வந்து பற்பல திவ்யமான குணங்களின் பொக்கிஷம். ஆக்சுவலி கிருஷ்ணாவை லவ் பண்ணா நீங்க அவரோட குணங்கள் பத்தி தெரிஞ்சா நீங்க அவர் ரொம்ப லவ் பண்ணுவீங்க. பகவான் எப்படி எல்லாம் இருக்காரு, அவர் எவ்வளவு மேக்னானிமஸா இருக்காரு, எவ்வளவு ஒரு இதா இருக்காரு, இதை வந்து புரிய புரிய நம்ம கிருஷ்ணா மேல லவ் ஜாஸ்தி வரும். அதாவது அபாப வித்தம் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். அவர் வந்து ரொம்ப ரொம்ப பியோரா இருப்பாராமா. சோ ரொம்ப ரொம்ப பியோரா இருப்பாரு. சோ இதெல்லாம் வந்து நம்ம அவரோட கேரக்டர்ஸ் தெரிய தெரிய நம்ம அவரை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லைங்களா? தன்னோட டிவோட்டிஸ்க்காக என்னெல்லாம் பண்றாரு, உயிரையே கொடுக்குறாரு, கோபிஸ்க்காக என்ன பண்றாரு,
பாண்டவர்களுக்காக என்னென்ன வேலை பாக்குறாரு. இதையெல்லாம் பாக்குறப்ப ச்சே நாமளும் அந்த அதுல ஒருத்தரா இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு நப்பாசை வரும் இல்லைங்களா? ஆசையா இருக்கு இல்லையா? ஆமா மாதாஜி. எனக்கு பொறாமையா வந்துச்சு. அர்ஜுனாவும் அவரும் ஒரே பெட்ல படுத்திருப்போம்லாம் சொன்னங்காட்டி அடடடடா அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. 11th சாப்டர்ல வரும். நான் வந்து உங்கள தெரியாம வந்து யாதவா அப்படிலாம் நான் சொல்லிட்டேன். 2 பேரும் ஒண்ணா விளையாண்டோம். ஒரே பெட்ல படுத்திருந்தோம். உங்கள வந்து நண்பர்கள் மத்தியில உங்கள கேலி பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க பகவானே அப்படின்னு சொல்லி கேட்பார். சோ, அதெல்லாம் எவ்ளோ ஒரு உயர்ந்த ஸ்தானம் இல்லையா? பகவான் கிட்டயே நெருக்கமா இருக்காங்க. அவருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறாங்க. சோ, இத விட என்னங்க வேணும் சொல்லுங்களேன்? இந்த பௌதீக உலகத்துல நீங்க யார் மேல அன்பு வச்சாலும், அவங்க உங்க மேல வச்சாலுமே, அது அழிவுக்கு உட்பட்டது. ஏன் அப்டின்னா, இந்த உடல் வந்து அழிஞ்சு போயிரும். அவங்க எவ்வளவுதான் உங்கள உயிருக்கு உயிரா லவ் பண்ணாலும், நீங்க இந்த உடல்ல இருக்க வரைக்கும் தான். இந்த உடல விட்டு போனப்புறம் அந்த லவ் அவ்வளவுதான். போயே போச்சு. ஆனா, பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, அது நித்தியமானது. எப்பவுமே இருக்கும். நீங்க எப்படி எந்த ரூபத்துல இருந்தீங்கனாலும் கிருஷ்ணா உங்கள லவ் பண்ணுவாரு. சோ இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுது அப்டின்னா, நமக்கு வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய விஷயம் அது. ஏன்னா, முழு முதல் கடவுள். அவருடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கு. அவரும் நம்மளோட ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க விரும்புறாரு. சோ இத விட என்ன வேணும் ஒரு ஜீவாத்மாக்கு சொல்லுங்களேன்? நாமளும் இந்த பௌதீக உலகத்துல எல்லார் மேலயும் அன்பு வச்சு ஏமாறுறோம். இப்ப மட்டும் இல்ல. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல. பல கோடி ஜென்மமா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். மனித பிறவி எடுக்கிறப்பவெல்லாம் ஏதோ ஒண்ணு யார் மேலயும் லவ் வைப்போம். அது நடக்காது. சுயநலமா இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால வந்து நல்லா மொக்கப்பட்டம் வாங்குவோம். வருத்தப்படுவோம், அழுவோம், கதறுவோம். பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ஃபெயிலியர் அப்போ கதறுவானுங்க. போய் ட்ரக் எடுத்துக்கிறது, முடி வளர்த்திக்கிறது. சினிமால வேற அத ஹைலைட் பண்ணி வேற காமிக்கிறாங்க வேற. சோ, ஏன்னா லவ் ஃபெயிலியர் அவ்ளோ தூரம் அவங்கள பாதிக்குது. அந்த மனசுக்குள்ள அவ்ளோ ஒரு வலி குடுக்குது. ஆக்சுவலி நீங்க டீப்பா அத உள்ள நோண்டி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு மேல இருக்கிற லவ்னால அந்த வருத்தம் வரதில்ல. எதனால வருது சொல்லுங்க பார்க்கலாம்? பொசசிவ் மாதாஜி அந்த அவள்ட பொண்ணு மேல. தனக்கு கிடைக்கலையே! இந்த பொண்ணு தனக்கு கிடைக்கலையேன்னு தான் வருத்தம் அவ்வளவு வருதே ஒழிய, அந்த பொண்ணு மேல வச்ச லவ்னால இவங்க வந்து அந்த தண்ணி அடிக்கிறதோ, இல்ல அத பண்றதோ அதெல்லாம் இல்ல. தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கல. அதனால தான் அவ்ளோ வருத்தம், அவ்ளோ ஆர்ப்பாட்டம் அது அத்தனையுமே. இப்பலாம் பசங்களும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் எடுத்து பழகிட்டாங்க. அவ்வளதானே அவ இப்ப எப்படி காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் எங்க கூட இருப்பா. அப்புறம் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி மனச தேத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த பௌதீக உலகத்துல லவ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, என்னுடைய புலன்களுக்கு இன்பம் தருதா? அப்பதான் அது வந்து லவ். எனக்கு புடிக்குது. சோ எனக்கு புடிக்கிறனால அது வந்து நம்ம லவ்ன்னு நெனச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது லவ்வே கிடையாது. லஸ்ட், காமம். எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடைக்கணும். அது எப்படி எனக்கு கிடைக்காம போலாம்? அந்த கோபம், அந்த ஆத்திரம் தான் வருதே ஒழிய, அவங்க மேல இருக்க உண்மையான லவ் கிடையாது. ஏன்னா, அது வெறும் பாடிய தானே லவ் பண்றீங்க. நம்ம சோல் டு சோல் கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் அது வந்து நித்தியமா இருக்கும். பாடிய லவ் பண்றது, அந்த பாடி போறப்ப அதுவும் அழிந்து போய்விடும். சோ பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் உண்மையான ரிலேஷன்ஷிப். மத்தபடி மித்தது எல்லாமே டெம்பரரி. ஏன்னா இந்த பாடியே டெம்பரரி. சோ பகவான் இங்க வர்றது வந்து தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலம் தான் வராரு. இதுவே நெறைய பேருக்கு தெரியாது. அவருடைய அந்தரங்க சக்தியில தான் நம்மள மாரி இந்த பகிரங்க சக்தியில பொறக்கறது இல்ல அவரு. அவரு தான் வர்ற இடம், யாருக்கு பொறக்கிறது, டைம் எல்லாம் முடிவு பண்ணி தான் அவர் வராரு. சோ, அதனால அவரு வந்து அதே மாரி நாம வந்து இந்த ஜட சக்தியுடைய ஆளுமை கீழ இருக்கோம். ஆனா, அவரு வந்து அந்த ஜட சக்திக்கே எஜமானர். சோ, யார் ஒருத்தர் அவர சரணடைறாங்களோ, அவங்க தான் இந்த ஜட சக்தியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட முடியும். இல்லைங்களா? எதுல பார்த்தோம் அது? மம மாயா துரத்யயா. எந்த அத்தியாயம் பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அத்தியாயம் எல்லாம் ஞாபகம் இல்ல. दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया माम ஏவைய பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே.
7ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். சோ என்னுடைய இந்த ஜட சக்தி என்கிட்ட சரண்டர் ஆனாதான் நீ ஜெயிக்க முடியும் அர்ஜுனா சொன்னாரா? பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோமே, கயிறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா பஞ்சாலி மாதாஜி? சோ அதாவது நான் கூட உங்களை கேட்டேன், யாரோ ஒருத்தர் கட்டி போடப்பட்டிருக்கிற ஒருத்தனால உங்களோட கட்டை அவுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க மாதாஜி. எஸ், நம்மளெல்லாம் யார் ஒருத்தரோட கை ஃப்ரீயா இருக்கோ அவங்க தானே வந்து நம்மள அவுத்து விட முடியும் இல்லைங்களா? நாமளும் கட்டுப்பட்டிருக்கோம், அவங்களும் கட்டுப்பட்டிருக்கோம். அப்புறம் எப்படி வந்து அவங்க நம்மள வந்து விடுவிக்க முடியும்? சோ பகவானுடைய கைகள் தான் ஃப்ரீயா இருக்கு. அவருடைய அந்த பக்தர்கள், ஆன்மீக குரு, அவங்களோட கைகள் ஃப்ரீயா இருக்கு. சோ அவங்க வந்து நம்ம கட்டப்பட்டிருக்க அந்த கயிறை வந்து அவுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, சரிங்களா? வெளியே வரணும்னு நான் விருப்பப்படணும், அப்பதான் என்னால வெளியில வர முடியும். நான் வந்து விருப்பப்படாம நான் என் ஃபேமிலிக்குள்ளேயே இருந்துட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா கிருஷ்ணா என்னை வந்து வெளியில இழுக்கணும், கிருஷ்ணா என்னை பக்தி கொடுத்து என்னை கூட்டு போகணும்னா நடக்காது. நான் விருப்பப்படும் இருந்து வெளியில வரணும்னு ஆசைப்பட்டேன்னா கிருஷ்ணா பண்ணி தருவார். சோ பகவானுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த மாயா சக்தி இருக்கு. அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா பகவான்கிட்ட சரண்டர் ஆகணும். ஆனா அவரை வந்து இந்த மாயா சக்தி ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ மிகச்சிறிய அணுவுல இருந்து மிகப்பெரிய விராட் தோற்றம் வரை எல்லாத்தையும் பகவான் கட்டுப்படுத்துறாரு. ஆனா மூடர்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவரும் பாக்குறதுக்கு என்னை மாதிரியே 2 கை, 2 கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இப்படியே இருக்காரு. அவர் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? நிறைய பேர் அப்படி ஆர்கியூ பண்றாங்க. சோ அது தவறு அப்படின்னு சொல்லி இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு சுட்டி காமிக்கிறார். உருவம் வேணா நம்மள மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் வந்து மிக பெரியதிலும் பெரியது, மிகச் சிறியதிலும் சிறியது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட அந்த அச்சிந்திய சக்தி, யோகம், ஐஸ்வரம் அது இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. சோ அவர்கிட்ட யாரு சரணடைகிறாங்களோ அவங்கதான் இதுல இருந்து வெளில வர முடியும். சோ இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனித பிறவி யூஸ் பண்ணி பகவான்கிட்ட சரண்டர் அடையறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்குதான் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை முழு நம்பிக்கையோட நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாயா சக்தியை மீறி பகவானுடைய அந்தரங்க சக்தியோட கனெக்ட் ஆக முடியும். சோ பகவானுடைய அந்தரங்க சக்தி தான் நமக்கு பக்தி கொடுக்க முடியும். அவங்க மட்டும்தான் பக்தி கொடுக்க முடியும். சோ பக்தி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட ஈஸியா போக முடியும். அதை தவிர்த்து அவர்கிட்ட போற குறுக்கு வழி ஏதாவது இருக்கான்னா எதுவுமே கிடையாது. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.